Good afternoon, student. Next one of the topic is alkaline earth metals. Okay. So இப்போ last class நாம எதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா alkali metals பத்தி பார்த்தோம். இப்போ நாம என்ன பார்க்கறோம் அப்படின்னா alkaline earth metals. ஓகேவா? So அப்ப அந்த first யாவது 1s block elements பத்தி பார்த்தோம். இப்போ 2s block elements பத்தி பார்க்க போறோம். So என்னென்ன 2s block அதாவது alkaline earth metals என்னென்ன இருக்கு அப்படின்னா beryllium, magnesium, calcium, strontium, barium and radium. So இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா alkaline earth metals அதாவது 2s block elements அப்படினு நாம சொல்றோம். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா beryllium அப்படி எடுத்தீங்கன்னா atomic number 4. சோ atomic number 4 அப்படிங்கும்போது 1s2 2s2 அப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவேன். அப்ப இந்த 1s2 எதை வந்து பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இன்னர் கேஸ் ஹீலியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கறனால அதுக்கு பதிலா ஹீலியம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? சோ அந்த பேலன்சிங் எலக்ட்ரான் 2s2 அப்ப இந்த 2s block elements இந்த alkaline earth metals இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2. ஓகே வந்து +2. ஓகே சோ அப்ப ஹீலியம் நியான் ஆர்கான் புரோட்டான் xenon and radon போட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கோ s2. So first one 2s2 அடுத்து 3s2 4s2 5s2 6s2 7s2 அப்படினு சொல்லுதோ. சோ இதுதான் வந்து ஒரு ஜெனரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி அங்க இருக்க ஒரு ஆசிட்டோட சேர்க்கும்போது ஒரு கலர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ இங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மூணு எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகேவா? சோ அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சோ பெர்லியம் வந்து ரேடியம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கிறதுனால அதை எடுத்துக்கல. சோ இப்போ இந்த மூணு மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ கால்சியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ரெட் கலர் ஃபார்மேஷன் ஆகுது ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ ஸ்டான்சியம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா கிரிம்சன் ரெட் அந்த கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பேரியம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஆப்பிள் கிரீன் அப்படிங்கிற கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? சோ அப்ப இத பத்தி நாம டீப்பா பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ் பாருங்க. சோ the alkaline earth metals இது வந்து என்னது குரூப் 2 அதாவது இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ்ல வந்து குரூப் 2 ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம் and பேரியம் and ரேடியம்ஸ் இதெல்லாமே வந்து குரூப் 2 ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் alkaline earth metals அப்படினு சொல்றோம். ஓகேவா? these elements with exception of beryllium are commonly known as the alkaline earth metals because they are oxides and hydroxides. அதாவது பெர்லியத்தை வந்து என்ன சொல்றோம்னா ஒரு ஸ்பெஷலா வந்து நாம alkaline earth metals னு சொல்ல போறோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஆக்சைட்ஸ் and ஹைட்ராக்சைட்ஸ் வந்து ஈஸியா வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது எங்கெங்க கிடைக்குது, சோர்சஸ் எங்க கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க. பெரிலியம் அப்படிங்கிறது பெரல் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. மெக்னீசியம் எடுத்துட்டு அப்படின்னா கார்னலைட்ல இருந்து கிடைக்குது. கால்சியம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஃப்ளூரோபெட்டைட் அப்படிங்கிற ஒரு சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது. அடுத்தது ஸ்ட்ரான்சியம் எடுத்துட்டு அப்படின்னா செலிஸ்டைட் அப்படிங்கிற ஒரு சோர்சஸ்ல இருந்து கிடைக்குது. பேரியம் எடுத்துட்டு அப்படின்னா பேரைட் அப்படிங்கிற BaSO4ல இருந்து உனக்கு இந்த பேரியம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? இது என்னென்ன சோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் alkaline earth metals. ஸோ அப்போ அந்த பிசிக்கல் ஸ்டேட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பெரிலியம் இஸ் ரேர் அண்ட் ரேடியம் இஸ் ரேரஸ்ட் ஆல்மோஸ்ட் கம்பேரிசிங் only 10% ஆஃப் இக்னிஷன் ராக்ஸ். அதாவது இந்த பாறைகள் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ரொம்ப வந்து குறைவாக கிடைக்கக்கூடியது பெரிலியமும் ரேடியமும் வெறும் 10% தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்னீசியம் அண்ட் கால்சியம் ஆர் வெரி காமன் இன் தி எர்த் crust. அதாவது மெக்னீசியம் கால்சியமும் ரொம்ப ரொம்ப கிடைக்குது. வித் கால்சியம் 5th மோஸ்ட் abundant எலிமெண்ட்ஸ். ஸோ உனக்கு வந்து 5th 5ஆவதா வந்து அதிகமா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இஸ் 8th. ஸோ அப்போ வந்து கால்சியமும் மெக்னீசியமும் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து 5ஆவது ஈஸியாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா கால்சியமாகவும் 8ஆவதாக கிடைக்கக்கூடியது மெக்னீசியமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்னீசியம் அண்ட் கால்சியம் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் அப்படின்னாலே புவியிலிருந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடியது கால்சியம் அண்ட் மெக்னீசியம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த மெக்னீசியம் இஸ் கார்னலைட், மேக்னசைட், dolomite and calcium is chalk. Okay, so the limestone, gypsum, most strontium is found in the minerals, so cementite and strontites. So the barium is slightly less common, much of in it the mineral barite. So radium being decay product of uranium, so is found in all uranium bearing ores. So bearing ores அப்படிங்கிறது வந்து யுரேனியத்துடைய ஒன் ஆஃப் த யோர்ஸ் ஓர் தாதுக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ
இதை பேஸ் பண்ணி உனக்கு இங்கே ஒரு இதில் ஃபயர் ஒர்க் அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்று வாட்ச் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இதே தான் பெர்லியம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹீலியம் முன்னாடி கொடுத்துட்டு 2s2 எல்லாத்துக்குமே வந்து s2 வந்துடணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2s2, 3s2, 4s2, 5s2, 6s2 அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து 7s2. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோ, இனட் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு அந்த இனட் கேஸை மென்ஷன் பண்ணால் போதும். ஹீலியம் டு ரேடான் வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் அண்டு அயானிக் ரேடியை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிக் அயானிக் ரேடியை அப்படின்னாலே உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ அலாங் த பீரியட் டிக்ரீசஸ் அண்ட் டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் கொடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பெர்லியத்திலிருந்து ரேடியம் வரைக்கும் போக 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 அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ டவுன் த குரூப் என்ன ஆகுது, அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை வந்து இன்க்ரீசஸ். அப்போ அலாங் த பீரியட் என்ன ஆகும், டிக்ரீசஸ் ஆகும். அதை தான் இந்த கான்செப்ட்ல இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், S2ன்னு சொல்லியிருக்குது. அப்புறம் எல்லாமே வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, அப்போ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. சரி, அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி. அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னாலே என்னது, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னாலே அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ் ஆகும், டவுன் த குரூப் டிக்ரீசஸ். அப்போ இங்க எடுத்துக்கிட்டு அப்படின்னா பெர்லியம் டு ரேடியம் வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குது, அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆயிட்டு இருக்குது, டிக்ரீசஸ் ஆகுது. ஸோ அதை தான் இங்க குரூப்ல கொடுத்துருக்காங்க, இந்த தியரி பார்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பாருங்க, பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். அப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, குரூப்பாக கொடுத்துருக்கோம்னா அப்போ அப்படியே போக 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 என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸ் இந்த ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னா டவுன் த குரூப் இன்க்ரீசஸ் ஆகுது. இது ரெண்டு மட்டும் என்ன ஆகுது, டவுன் த குரூப் இன்க்ரீசஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டென்சிட்டி, அதாவது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், தென் லாஸ்ட் இந்த இங்க ஒன்று டென்சிட்டி. இந்த மூணு என்ன ஆகும் அப்படின்னா குரூப்ல இன்க்ரீசஸ் ஆகும். ரிமைனிங் எல்லாமே பீரியட்ல இன்க்ரீசஸ் ஆகும். அவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டென்சிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, டென்சிட்டி. இந்த டென்சிட்டிலையும் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் இந்த ரெண்டு கண்டென்ட்லையும் மட்டும் டவுன் த குரூப் இன்க்ரீசஸ். ஓகேவா? ரிமைனிங் எல்லாமே அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ். அவ்வளவுதான். ஸோ அதாவது இந்த தியரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாராகிராஃப்ல. ஸோ பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் என்தால்பி. அதாவது ஹைட்ரேஷன் என்தால்பி அப்படின்னா நீரேற்றும் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹைட்ரேஷன் என்தால்பிக்கு அங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். இங்க பாருங்க, பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அப்படியே குரூப்ல போக 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 என்ன ஆயிடுது, குறைஞ்சிட்டே இருக்குது. அப்ப பெரிலியத்துக்கு பார்த்தா அப்படின்னா ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து வெரி வெரி ஹையா இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸோட அந்த மெட்டல்ஸ் இந்த எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படின்னா பெர்லியம் வந்து ஸ்மால் சைஸாக இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கு உண்டான ரீசன். ஸோ இந்த ஒரு லைனை வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா உனக்கு எப்படி அயனைசேஷன் என்தால்பிக்கு சொன்னியோ அதே கான்செப்ட் இங்கேயும் சொல்ல போகிறேன். அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ், டவுன் த குரூப் டிக்ரீசஸ். ஸோ இப்போ பெர்லியம் டு ரேடியம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளேம் கலர். ஸோ அந்த ஃப்ளேம் கலர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கால்சியம் அப்படிங்கிறது வந்து பிரிக் ரெட் கலரை ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ரான்சியம் அப்படிங்கிறது வந்து கிரீன்சன் ரெட் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பேரியம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஆப்பிள் கிரீன். ஸோ இந்த மூணு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூணையும் பார்த்து வச்சுக்க, ஏதாவது 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ அப்போ கால்சியம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையான ஒரு கலரை கொடுக்குது, அது எதோட சேரும்போது, இதுதான் முக்கியம், HCl சேரும்போது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு கால்சியம் எடுத்துட்டு HCl போட்டு என்ன பண்ணுற ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அந்த பேர்னில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கால்சியம் வந்து பிரிக் ரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே ஸ்ட்ரான்சியமா இருந்திருந்தால் அது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா, கிரிம்சன் ரெட் அப்படிங்கிற கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பேரியம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஆப்பிள் கிரீன். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ, 1 மார்க்ல கேட்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேவா? அதை தான் தியரி பார்ட்டில் சொல்லிட்டு ஒரு டயக்ராம் போட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து டிஸ்டிங்ஷன் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். ஸோ அப்போ பெர்லியத்தோட பிஹேவியர் அதர் எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னா அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெர்லியம். அனாமலஸ் அப்படின்னாலே அதனுடைய மாறுபட்ட தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஒரு பெர்லியம் வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட எந்தெந்த தன்மையில வந்து மாறுபட்டு இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர். ஸோ அப்போ வந்து போலரைசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனாலையும் இது வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட இது வந்து தனிப்பட்ட ஒரு மாறுபட்ட தன்மையை பெற்றிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ரிலேட்டிவ்லி ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அது என்தால்பி ரெண்டு ஒன்று தான். ஸோ அயனைசேஷன் எனர்ஜியும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் எப்படி இருக்குங்கிறாங்க, அதிகமாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற எலிமெண்ட்ஸ் பெர்லியத்தை தவிர அந்த பெர்லியம் ஒன்று தான் மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்குது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் டிக்ரீசஸ் அப்படின்னால மேலே இருக்கிறதுக்கு அதிகம் கீழே இருக்கிறதுக்கு குறைவு. அப்போ பெர்லியத்துக்கு எப்படி இருக்குங்கிறாங்க, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டி ஆர்பிட்டல்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே பார்த்தோம்னா கடைசியில் எஸ் ஆர்பிட்டலே எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ டி ஆர்பிட்டல் கிடையாது. அப்போ டி ஆர்பிட்டல் இன் தி வேலன்சி செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாமே வந்து அதனுடைய அனாமல்ஸ் நேச்சரு. ஸோ அதையே திரும்பவும் சொல்லியிருக்காங்க பாருங்க, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெர்லியம் இஸ் மெயின்லி டியூ டு இட்ஸ் ஸ்மால் சைஸ். ஓகேவா? ரொம்ப குட்டியான சைஸாக இருக்குது, ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது, ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது, போலரைசிங் பவரும் ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் அதனுடைய அனாமலஸ் நேச்சர் ஆஃப் பெர்லியம். ஓகேவா? when compared to other elements. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்து உனக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ பெர்லியத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு மற்ற எலிமெண்ட்ஸோட என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி சொல்லணும். சரி சரி, இப்போ பெர்லியம் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். அப்போ பெர்லியத்தோட ஏதாவது ஒன்று சேரும்போது கோவலன்ட் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணலாமா? பட் அதர் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெல்டிங் பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். பெர்லியத்துக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் ரொம்ப ஹை. அப்போ அதர் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். அப்போ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் வந்து லோ. சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து வாட்டர் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர். ஸோ அப்போ வாட்டரோட இது என்ன பண்ணுறது கிடையாது, ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ அதர் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், ரியாக்ட் வித் வாட்டர். சரி, then next one does not combine directly with hydrogen. ஸோ அப்போ ஹைட்ரஜனோட டைரக்டாக என்ன பண்ணுறது இல்லை, சேர்றது கிடையாது. பட் அப்போ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், அதர் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா கம்பைன் டைரக்ட்லி வித் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட டைரக்டாக என்ன பண்ணுது, இணையுது. ஆனால் பெர்லியம் மட்டும் என்ன பண்ணல, இணையில. சரி, நெக்ஸ்ட் ஒன்று does not combine direct with halogen. ஸோ ஹாலைட்ஸ் ஆர் கோவலன்ட். அதாவது ஹேலைடோட என்ன பண்றது கிடையாது, டைரக்டா இணையது கிடையாது. அதாவது ஹைட்ரஜனோடையும் டைரக்டா இணையது கிடையாது, ஹேலஜனோடையும் டைரக்டா இணையது கிடையாது. பட் அதர் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஹேலஜனோடையும் டைரக்டா இணையுது, அதே மாதிரி ஹைட்ரஜனோடையும் டைரக்டா இணையுது. சரி, நெக்ஸ்ட் ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் ஆம்போடெரிக் இன் நேச்சர். ஆம்போடெரிக் இன் நேச்சர் அப்படின்னால இரு வகையான தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஆசிட் தன்மையும் இருக்கும், ஒரு பேசிக் தன்மையும் இருக்கும். பட் அதர் எலிமெண்ட்ஸ் ஒன்லி தி பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. காரத்தன்மையை மட்டும்தான் பெற்றிருக்குது, அமிலத்தன்மையை பெற்றிருக்கல. ஆனா பெர்லியம் எடுத்துக்கிட்டா அமிலத்தன்மையும் பெற்றிருக்குது, காரத்தன்மையும் பெற்றிருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் டஸ் நாட் ரெடிலி அட்டாக் பை ஆசிட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சைடு ஃபிலிம். அதாவது இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெடிலி அட்டாக் பை ஆசிட்ஸ். ஒரு ஆசிட்டால உடனே என்ன பண்ணுது, தாக்குதல் நடக்குது, அட்டாக் பண்ணுது. ஆனா இதுல வந்து அட்டாக் பண்றது இல்லையா. அப்ப பெர்லியம் வந்து அட்டாக் பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆக்சைடு படலம் மாதிரி ஒண்ணு உருவாகுது. ஸோ இந்த ஆக்சைடு ஃபிலிம் இருக்கிறதுனால, ஆக்சைடு படலம் ஒண்ணு இருக்கிறதுனால ஆசிட் வந்து என்ன பண்ண முடியல, அட்டாக் பண்ண முடியல. ஆனா இதுல அந்த மாதிரி ஒரு ஆக்சைடு ஃபிலிம் இல்லாதனால இது ஏன்னா அது ஈஸியா வந்து அட்டாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து பெர்லியம் கார்பைட் evolves methane with water. அதாவது இப்போ பெர்லியம் கார்பைடு எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஸோ உனக்கு வந்து மீத்தேனை வந்து ரிமூவ் பண்ணுது. எதோட சேரும்போது, வாட்டரோட சேரும்போது. அப்போ வந்து உனக்கு ஒரு பெர்லியம் கார்பைடு இஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் மீத்தேன் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு மீத்தேனை வந்து மீத்தேன் கேஸை வந்து வெளியில தள்ளுது. எதோட சேரும்போது, பெர்லியம் கார்பைடு வாட்டரோட சேரும்போது. ஸோ எவால்வ் அசிட்லின் வித் வாட்டர். இது வந்து மீத்தேன் கேஸை வெளியில தள்ளுது, இது வந்து அசிட்லின் கேஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அப்ப பெர்லியம் மட்டும் மீத்தேன் கேஸை ரிமூவ் பண்ணுது, ஆனா அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அசிட்லின் கேஸை வந்து ரிமூவ் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் சால்ட்ஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரலைஸ்டு.
அதாவது இது வந்து என்ன ஈஸி ஹைட்லைஸ்டு. அப்ப அதர் எலிமெண்ட்ஸ் வந்து நீரார் பகுப்பு உடனடியாக நடக்குது. இதுல வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறத கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ல ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாத்துக்கோங்க. கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெரிலியம் வித் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி குரூப். அதாவது பெரிலியம் 1 எடுத்துக்கிட்டு மற்ற எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணி இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு 5 மார்க். திரும்பவும் சொல்றேன், பார்த்துக்கோங்க. பெரிலியம் வந்து கோவலன்ட் காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணுது. அதர் எலிமெண்ட்ஸ் அயானிக் காம்பவுண்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்குது. அதுல மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வாட்டரோட டைரக்டா ரியாக்ட் பண்றது கிடையாது, ரியாக்ட் பண்றது இல்லை. ஓகே, வாட்டரோட ரியாக்ட் பண்றது கிடையாது, அது வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹேலஜனோட டைரக்டா ரியாக்ட் பண்றது கிடையாது, அதாவது கம்பைன் ஆகுறது கிடையாது. டைரக்டா ஹைட்ரஜன் அண்ட் ஹேலஜனோட கம்பைன் ஆகுறது இல்லை. பட் இதுல வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹேலஜனோட டைரக்டா என்ன ஆகுது, கம்பைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது ஆம்பர்டரிக் நேச்சரா இருக்குது, இது வந்து பேசிக் நேச்சரா மட்டும்தான் இருக்குது. ஸோ இது காரத்தன்மை மட்டும்தான் பெற்றிருக்குது. ஆனால் பெர்லியம் என்ன சொல்லியிருக்காங்க, காரம் மற்றும் 2 தன்மையும் பெற்றிருக்குது. ஸோ அடுத்து வந்து இது ரெடிலி அட்டாக் பை ஆசிட். ஒரு ஆசிட்டால சீக்கிரமா என்ன பண்ணும், அட்டாக் ஆகிடும். இது வந்து ஆகிறது எது, பெர்லியம் வந்து ஆகிறது. அப்போ பெர்லியம் வந்து டஸ் நாட் அட்டாக் by acids because ஏன் அப்படின்னா presence of oxide film. ஒரு ஆக்சைடு படலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமா என்ன ஆவறதில்ல, அட்டாக் ஆவறது இல்லை. ஆனா அதர் எலிமெண்ட்ஸ் என்ன ஆயிடுது, ஈஸியா வந்து அட்டாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பெர்லியம் கார்பைடு வந்து வாட்டரோட சேரும்போது மீத்தேன் கேஸை ரிமூவ் பண்ணுது. ஆனா அதர் எலிமெண்ட்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது அசிட்லின் கேஸை வந்து ரிமூவ். சரி, நெக்ஸ்ட் ஒன் the salts of beryllium are extensively hydrolyzed. இது வந்து ஹைட்ரலைஸ்டு. ஓகேவா? இது நீராற்பகுப்பு அடையுது, இது அவ்வளவு சீக்கிரமா நீராற்பகுப்பு அடைவது கிடையாது. ஸோ இதுதான் வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி அதனுடைய பெர்லியத்துடைய ப்ராப்பர்ட்டியை சொல்றது. ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து டயகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1s 2s இது ரெண்டுலையும் ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் வந்து அந்த கிராசிங்ல போட்டு இது வந்து சிமிலரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அது லித்தியம் இருக்கும். அப்போ லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் இடையே எப்படி இருக்கும், ஒரு டயகோனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதே தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்சார்ப் இன் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ பெரிலியம் இஸ் த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் குரூப் 2. ஓகேவா? இப்போ இருக்கிறதுல பெரிலியம் ஸோ டயகோனல் ரிலேஷன்ஷிப் வித் அலுமினியம். இப்போ அங்கே வந்து 1s 2s வச்சு சொன்னாங்களா, இப்போ 2s கொண்டு போய் எதோட சேர்த்து அப்படின்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸோட. இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து 4 அட்டாமிக் நம்பர் 4, இது நேரா 5 வந்து போரான், அதுக்கு கீழே வந்து அலுமினியம் இருக்கும். ஸோ அப்போ இந்த பெரிலியம் எடுத்துட்டு அப்படின்னா அலுமினியத்துக்கும் பெரிலியத்துக்கும் வந்து ஒரு டயகோனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை அப்படின்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு இடையில ஒரு டயகோனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ இதுக்கு இடையில ஒரு டயகோனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த பெரிலியம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த அலுமினியத்துக்கும் இந்த 2 வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும், ஒரே மாதிரியா இருக்கும் டயகோனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே 1s வந்து 1s 2s வச்சு கம்பேர் பண்ணி சொன்னாங்க. இந்த 2s கொண்டு போய் இப்போ என்ன பண்ற, அடுத்தது பி பிளாக் எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி டயகோனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பாராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் the similarities between beryllium and aluminum. இப்போ இந்த டயகோனல் ரிலேஷன்ஷிப்ல பெரிலியம் அண்ட் அலுமினியம் எடுத்தோம் இல்லையா, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டியில சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிலியம் குளோரைடு ஃபார்ம்ஸ் டைமரிக் இன் ஸ்ட்ரக்சர் லைக் அலுமினியம் குளோரைடு. அதாவது பெரிலியம் குளோரைடு வந்து 2 வகையான ஒரு ஸ்ட்ரக்சரை தருது. எதை போலவே அப்படின்னா அலுமினியம் குளோரைடை போலவே. ஓகேவா? என்ன அப்படின்னா வித் குளோரைடு பிரிட்ஜ், ஒரு குளோரைடு பிரிட்ஜை வந்து அலுமினியம் குளோரைடு உருவாக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு குளோரைடு பிரிட்ஜை வந்து உருவாக்குது. ஸோ பெரிலியம் குளோரைடு ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர் இன் அடிஷன் டு டைமர். ஓகேவா? ஸோ டைமர் அப்படின்னாலே 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர் ஒன்று அப்படியே அடிஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. போத் ஆர் சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் அண்ட் ஆர் ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட்ஸ். ரெண்டுமே வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ல கரையக்கூடிய திறனை பெற்றிருக்குது. ரெண்டுமே வந்து ஆர்கானிக், அதாவது கரிம சேர்மத்தில் வந்து கரையும். ஏன் அப்படின்னா இது ஸ்ட்ராங்கான ஒரு லூயிஸ் ஆசிட்டா இருக்குது
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ AlCl3O அல்லது BeCl3O வந்து என்னது உனக்கு BeCl2. ஓகே, BeCl2 வந்து உனக்கு எப்படி இருக்குங்கிறாங்க, ஒன் ஆஃப் த லூயிஸ் ஆசிட்டா இருக்கு, ஸ்ட்ராங்கான லூயிஸ் ஆசிட் அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, பெரிலியம் ஹைட்ராக்சைடு dissolved in excess of alkali and gives beryllite ions. இந்த அண்ட் அடிச்சிரு, இந்த பெரிலைட் அயான்ஸ் அப்படிங்கிறது தான் இது. BOH4 2- அப்படிங்கிறது தான் பெரிலைட் அயான்ஸ். இந்த அண்டை மட்டும் என்ன பண்ணிருங்க, தூக்கிடுங்க, வேண்டாம். அண்டு ஹைட்ரஜன் கேஸ். அப்போ வந்து ஒரு பெரிலியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வந்து உனக்கு ஒரு அயானையும் ஹைட்ரஜன் கேஸையும் ரிமூவ் பண்ணுது. எதை போலவே அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடை போலவே. அப்போ பெரிலியம் ஹைட்ராக்சைடு வந்து அதனுடைய அயான்ஸ் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிமூவ் பண்ணுது. எதை மாதிரி அப்படின்னா இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடை என்ன பண்ணுமா, அதனுடைய அயான்ஸ் தான் இந்த அயானையும் பிளஸ் H2 கேஸையும் ரிமூவ் பண்ணுமா. ஆமா, அப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடு போலவே பெரிலியம் ஹைட்ராக்சைடும் என்ன பண்ணுது, அயான் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸை ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இது ரெண்டு உள்ள ஒரு சிமிலாரிட்டிஸ், ஒரு ஒற்றுமை தன்மை. சரி, நெக்ஸ்ட் வந்து பெரிலியம் அண்ட் அலுமினியம் ions have strong tendency to form complex. ஸோ பெரிலியம் அலுமினியம் இந்த ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் ஆம்போட்டரிக் இன் நேச்சர். கண்டிப்பாக இது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். பெரிலியமும் அலுமினியமும் வந்து ஆம்போட்டரிக் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பெரிலியம்ங்கிறது ஆம்போட்டரிக் நேச்சர்னு சொல்லிட்டோம். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி ஒற்றுமைத்தன்மை இருக்கிறதுனால ரெண்டுமே எப்படி இருக்குங்கிறாங்க, ஆம்போட்டரிக் நேச்சர். ஸோ அப்போ ஈரியல்பு தன்மையை வந்து பெற்றிருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டு ஆசிட் அண்ட் பேசிக் நேச்சராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன், கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம், அதாவது Be2C அப்படிங்கிறது வந்து பெரிலியம் கார்பைடு. அதே மாதிரி Al4C3 அப்படிங்கிறது வந்து அலுமினியம் கார்பைடு. இந்த ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது மீத்தேன் கேஸை தரும். அப்போ பெரிலியம் கார்பைடாக இருந்தாலும் சரி, அலுமினியம் கார்பைடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நீரோட வினைபுரியும் போது, அதான் ஹைட்ராலிசிஸ் மீன்ஸ் நீருடன் வினை நடக்கும். அப்போ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது உனக்கு மீத்தேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம்ஸ் ஆர் ரெண்டட் passive by nitric acids. ஸோ ரெண்டுமே வந்து நைட்ரிக் ஆசிட்ஸோட இதாகுது. ஓகேவா? அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, போத் பெரிலியம் அண்டு அலுமினியம். ஸோ இது ரெண்டுமே வந்து உனக்கு ரெண்டட் பேசிவ் பை நைட்ரிக் ஆசிட்ஸ். அவ்வளோதான். ஸோ மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கிறாங்க அதனுடைய பண்புகளில். ஸோ கண்டிப்பாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இதனுடைய கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு மறுபடியும் ஒன்ஸ் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. பெரிலியம் குளோரைடு ஃபார்ம்ஸ் டைமரிக் இன் நேச்சர். ஸோ பெரிலியம் குளோரைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு வகையான ஸ்ட்ரக்சரை தருது. எதை போலவே அலுமினியம் குளோரைடு போலவே. அது வந்து ஃபர்ஸ்ட் இது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கு ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்ல வந்து சாலிபிள் ஆகுது, டிசால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லூயிஸ் ஆசிடாக இருக்குது. அடுத்தது பெரிலியம் ஹைட்ராக்சைடு வந்து டிசால்வ் இன் எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி. அதாவது பெரிலியம் ஹைட்ராக்சைடு வந்து அயான்ஸ் பிளஸ் H2 ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் போது எதை போலவே அலுமினியம் ஹைட்ராக்சைடை போலவே. நெக்ஸ்ட் வந்து பெரிலியம் அண்ட் அலுமினியம் ரெண்டுமே வந்து ஒரு ஃபார்மான ஸ்ட்ராங்கான ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஹைட்ராக்சைடு ஆம்போட்டரிக் நேச்சராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெரிலியம் கார்பைடு இருந்தாலும் சரி, அலுமினியம் கார்பைடு இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம்ஸ் ஆர் ரெண்டட் பேசிவ் பை நைட்ரிக் ஆசிட். அதாவது நைட்ரிக் அமிலத்தால் வந்து செயல் அற்றதாகிறது. ஓகே, செயலற்றதா நடந்துக்குது. ரெண்டுமே வந்து நைட்ரிக் ரெண்டட் அப்படின்னா செயலற்றதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நைட்ரிக் ஆசிட்ல வந்து செயலற்றதா அமைதியது பெரிலியம் அண்ட் அலுமினியம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஒரு 5 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து டைகோனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெரிலியம் வித் அதர் எலிமெண்ட்ஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இது அதையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த அனாமலஸ் நேச்சர் ஆஃப் பெரிலியம் வந்து ஒரு 3 மார்க்ல கேட்கலாம். என்னென்ன அனாமலஸ் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறது, ஸ்மால் சைஸாக இருக்குது, ஹை எலக்ட்ரானிக் இருக்குது, அயனைசேஷன் எனர்ஜி ஹையாக இருக்குது, போலரைசிங் பவர் வந்து ஹையாக இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த பெரிலியத்துடைய அனாமலஸ் நேச்சரு. நெக்ஸ்ட் இப்போ வந்து கால்சியம் எடுத்துட்டேன்னா என்ன கலரை கொடுக்குது, பிரிக் ரெட்டை கொடுக்குது. அதே ஸ்டான்சியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரிம்சன் ரெட்டு கொடுக்குது. பேரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் கிரீன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, கிரீன் கலரை வந்து கொடுக்குது. இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் என்தால்பி. ஓகேவா? ஹைட்ரேஷன் என்தால்பியுடைய ஆர்டர் வந்து பெரிலியத்துக்கு அதிகம், மெக்னீசியத்துக்கு கம்மி, கால்சியம் கம்மி, அதை விட ஸ்டான்சியம் கம்மி, அதை விட பேரியத்துக்கு கம்மி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படி பார்க்குறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்.
இங்கே இருக்குது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பெரிலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம் அண்ட் ரேடியம் எல்லாத்துக்குமே வந்து உனக்கு என்ன இருக்குது S2 அதாவது ப்ளஸ் அதாவது லாஸ்ட்டில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, அப்போ இதனுடைய காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதனுடைய கண்டினியூவாக பார்க்கலாம். தேங்க்யூ.